நம்ம எவ்வளோ செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிலர நம்மளால முழுசா திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்றது தான் ஆழமான உண்ம. அதனால உங்கள சுத்தி இருக்கிறவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவோ, இல்ல நம்மள பத்தி அவங்களோட மனசுல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படின்றதுக்காகவோ, தேவையில்லாத சில விஷயங்கள செஞ்சு, உங்களோட நிம்மதிய நீங்களே இழக்காதீங்க. நீங்க ரொம்ப கவலையில இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் தற்காலிகமானது தான். நீங்க கவலைப்படுறதுனாலயோ, இல்ல அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலயோ, இல்ல அழுது புலம்புறனாலயோ இங்க எதுவுமே வந்து மாறப்போறது கிடையாது. இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த மனவலி அப்படின்றது சில நாட்கள்லயோ, இல்ல சில மாதங்கள்லயோ மாறிரும். அப்ப இத நீங்க நெனச்சு பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கா நம்ம இவ்ளோ கவலைப்பட்டோம் அப்டின்ற மாரி தான் உங்களுக்கே தோணும். அதனால கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பசிக்கும்போது கிடைக்காத உணவும், நம்ம பதறும்போது உதவாத உறவும் பயனே இல்லாதது. எல்லா உறவுகளுக்கும் பின்னாடியும் ஏதோ ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்யுது. சுயநலமே இல்லாத உறவே இல்ல அப்டின்றது நம்ம ஏத்துக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மதான். அது மட்டும் இல்லாம, நம்ம பெருசா நெனைக்கக்கூடிய எந்த ஒரு உறவும் நம்மள சிறுசா கூட நினைக்கிறதே இல்ல. அதனால எதிர்பார்ப்பு இல்லாம வாழ கத்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. வாழ்க்கையில தோத்து போன 2 விதமான நபர்கள். 1 எத பத்தியுமே கவலைப்படாம சுத்தி திரிஞ்சுக்கிட்டு, வாழ்க்கையில எந்த ஒரு பொறுப்போ, கடமையோ இல்லாம, தன்னோட சந்தோஷத்துக்காக மட்டுமே வாழ்ந்து, கடைசியில உண்மை என்ன அப்படின்றது புரிஞ்சு தனிச்சு விடப்பட்ட நபர்கள். 2 தனக்காக எதுவும் செஞ்சுக்காம, தன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவே எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க செஞ்சுட்டு, கடைசியில தனக்குன்னு எதுவுமே இல்லாம நிர்கதியா விடப்பட்டவங்க. நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, பெரும்பாலும் அடுத்தவங்க கிட்ட உங்களுக்கான எதிர்பார்ப்புகள வந்து குறைச்சுக்கோங்க. உங்களுக்கான விஷயங்கள்ல அடுத்தவங்கள சார்ந்து இருக்காதீங்க. உங்களோட ரகசியங்கள யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. உங்கள யாரோடையும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதில்ல. ஆனா, நமக்கு தகுதியானது அப்படின்றது கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும். அதனால கிடைக்கிறத வச்சு சிறப்பா வாழ்றது தான் அழகு அப்படின்றத உணருங்க. புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, விதி நம்மளோட வாழ்க்கைய புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள செய்யுங்க. ஆனா, மத்தவங்களுக்கு உங்கள புடிக்கணும் அப்படின்றதுக்காக எதையும் செய்யாதீங்க. ஏன்னா, ஒரு தடவ அடுத்தவங்களுக்காக நம்மள நாமே மாத்துறதுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஒரு சூழல்லையுமே நிமிர்ந்து நிக்க கத்துக்கோங்க. உடலால மட்டும் இல்லங்க, மனசாலையும் தான். சுலபமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எப்பயுமே வந்து ஆசைப்படாதீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு எதையுமே கத்துக் குடுக்காது. எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் யாரோட துணையும் இல்லாம அத தனியாவே போராடி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கைய வளர்க்கணும் அப்படின்னு மட்டும் ஆசைப்படுங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு புலம்பாதீங்க. மனசு உடைஞ்சு போயிறாதீங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது. ஆனா, அத கையாள்ற விதம் தான் நபருக்கு நபர் மாறுபடுது. பக்குவப்பட்ட மனசு அப்படின்றது எந்த ஒரு சூழலையுமே வந்து சவாலா தான் எடுத்துக்குமே தவிர கஷ்டமா பார்க்காது. அது மட்டும் இல்ல, தெளிவான மனசு தேவையானத மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கைய ரசிக்கும். தெளிவில்லாத மனசு எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்கிட்டு நிம்மதிய இழக்கும். அதனால மனச தெளிவா வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கைய உங்களுக்கு புடிச்ச மாரி வாழ பழகிக்கோங்க. தப்பு செஞ்சா அத எதிர்க்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. அது நியாயமான விஷயம் தான். ஆனா, நம்ம சரியான விஷயங்கள் செஞ்சும், அதையும் ஒரு சிலர் எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னம்போது, அவங்களோட எதிர்ப்புகளுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து பின்வாங்கிரக்கூடாது. ஏன்னா, அவங்களோட எதிர்ப்பு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்கான அறிகுறியே. நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம ஒரு நபர் மேல அக்கறை எடுத்து சொன்ன சில விஷயங்கள, அந்த நபர் தவறான கண்ணோட்டத்திலயும், நம்மளையும் வேறு விதமா பார்க்குறாங்க அப்படின்னும்போது, அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்றத விட, அவங்க இஷ்டப்படி நம்மள பத்தி என்ன வேணாலும் நெனச்சுட்டு போகட்டும் அப்படின்னு, அந்த இடத்த விட்டு அமைதியா விலகுறது தான் நம்ம அந்த நபர் மேல வச்சிருந்த அன்புக்கும், அக்கறைக்கும் நம்ம குடுக்கக்கூடிய மரியாதை.